ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸை வீழ்த்தி டேபிள் டாப்பர் ஆனதுக்கப்புறமா நம்மளுடைய ஆர்சிபியோட கேப்டன் ரஜத் படிட்டர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரஜத் படிட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் டீம் பர்ஃபார்மன்ஸ். இந்த இடத்துல பவுலர்ஸ் அவங்களோட பிளான்ஸை வேறு லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அது உண்மையாகவே நல்லா இருந்தது பார்க்குறக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த அவே வென்யூஸ் அப்படிங்கிறதுல செம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அதே மாதிரி அக்ராஸ் வென்யூஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் பார்க்கும்போதும் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ நாங்கள் குட் கிரிக்கெட் விளாடணும். அதை இந்த இடத்துலேருந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். சேசிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எப்போவுமே எந்த விக்கெட் போனீங்கனாலுமே சேசிங் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டியை கொடுக்கும். பவுலர்ஸ் என்ன பண்ணணும், டோட்டலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டே நம்ம அவங்களை கொண்டு போகிறதுனால சேசிங் அப்படின்னு வரும்போது பேட்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் டீமுக்கே அது ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டார்கெட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு கெட்டபிள் டார்கெட்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலர்ஸ் வேறு லெவலில் கிரேட் ஜாப் அப்படிங்கிறத பண்ணாங்க. எல்லா கிரெடிட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா பவுலர்ஸுக்குமே போய் சேரணும். நாங்கள் ரொம்ப கிளியராக இருந்தது சேசிங் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக கொஞ்சம் அக்ரெசிவ்னஸ் காட்டணும் அப்படின்னு. பட் ஏர்லியான விக்கெட்ஸ் விழுகும்போது நம்ம பிளானை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் நாங்கள் கரெக்டாக இருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணி இந்த வின் பண்ணியிருக்கிறோம். இந்த ஒரு ஆர்சிபி டீமை லீட் பண்ணுறது எனக்கு உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய கிரேட் ஹானர் மாதிரி தான் இருக்குது. நிறைய கிரேட் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் வச்சு இங்கே ஒரு கிரேட் கேப்டனாக ஒரு டீமை நான் இந்த இடத்துல சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொண்டு போயிட்டுருக்குன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ரஜத் படிட்டரோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்மையாகவே ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான்.